எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவா சொல்லுவோம், நீங்க வாராகி அம்மனோட அருள் இல்லாம அந்த சாமியை நீங்க கும்பிடவே முடியாது. அந்த ஆலயத்துக்கும் போக முடியாது. சரிங்களா? நமக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை கற்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 இல்ல 10 ஆலயத்தை கற்ற பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ 1 முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது மிருத்யுஞ்சய, அதாவது மகிஷாரூட மிருத்யுஞ்சய வாராகிங்கிற ஒரு ஆலயத்தை நம்ம எழுப்ப போறோம். உலகத்துல எங்கேயுமே இல்லாதது. அந்த அம்மா சம்பந்தப்பட்ட தகவலெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் திருவெள்ளரை அப்படிங்கிற ஊர்ல, அதாவது திருச்சி பக்கத்துல திருவெள்ளரை அப்படிங்கிற ஊர்ல நம்ம அந்த ஆலயத்தை எழுப்ப போறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன வரும்னு பாருங்களேன். 1, 2, எனக்கு தெரிஞ்சு 2 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான், நீ படுத்த படுக்கையாக உன்னால் செயல்படவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. படுத்த படுக்கையாகவே நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்தாலும் உங்களால் எந்த செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சிரமம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறையில் இருக்கிறது. அதாவது நான் சொல்றது நல்ல எந்த ஒரு பெரிய தவறு பண்ணாமல், சரிங்களா, நீங்க அப்படியே ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க திருந்தி நல்லா இருக்கணுங்கிற நேரத்துல வரக்கூடிய இந்த சிறை தண்டனை, அதே மாதிரி அப்ப வரக்கூடிய பிரச்சனை, நான் சொல்றதெல்லாம் பெரிய பிரச்சனை. நான் இந்த சும்மா சின்ன சின்னதெல்லாம் சொல்ல, உங்களை செயல்பட முடியாம தடுக்கிறது, முடக்கிறது. சரிங்களா? முடக்கிறதுனா இதுல தான் உங்களை முடக்க முடியும். வேற எதுலையும் அவ்வளவு ஈஸியா முடக்க முடியாது. ஒண்ணு படுத்த படுக்க ஆக்கிட்டாங்கன்னா முடங்கிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிறை, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கிருந்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய திறமையோ இல்ல உங்களுடைய உழைப்போ எதுவுமே உங்களை எல்லாமே ஒரு இதுல முடங்கி போயிடும். சரியா? அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வாராகிய வணங்கலாம். நிச்சயமா அதுல உங்களை கண்டிப்பா 100% காப்பாத்திடுவாங்க. நான் சொல்றது, நீங்க தவறுகள் ஏதோ ஒரு பெருசா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன், இல்ல நான் தவறே பண்ணல, ஒருவேளை தவறு பண்ணியிருந்தாலும் நான் அதுல இருந்து திருந்தி நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சில தவறு, ஏதோ ஒரு சின்ன சின்ன இது, நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டோம், ஒரு ஏதோ ஒண்ணு அந்த சூழ்நிலை காரணமா ஆடம்பரத்திற்காக அல்ல, சூழ்நிலை காரணமா நான் ஒரு சில தவறு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி காசு வாங்கினேன், கொஞ்சம் ஏமாத்திட்டேன், அந்த டைம்ல என்னால் கொடுக்க முடியலனாலும் அதுக்கு பேர் அது ஏமாற்றம் தான். அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நமக்கு நம்பி காசு கொடுத்துட்டு அதை சரியான இடத்துல கொடுக்க முடியலனாலும் சரி, இல்ல நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியாம ஏமாத்திட்டேன், பொதுவாக அது ஏமாற்றம் தான் அது. சரிங்களா? உங்க வாக்கை நம்பி ஒருத்தன் உட்காந்துருப்பான், நீங்க செயல்பட முடியாம போயிடும். சரிங்களா? இது மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் வாழ்க்கையில. எப்பயாவது ஒரு சில சமயம் இந்த மாதிரியான தவறுகள் உங்க வாழ்க்கையில ஒரு தடவை அது எட்டி பார்க்கும். நம்மளால அது முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். சரியா? அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்மளுடைய முயற்சிகளை கொஞ்சம் கூட செயல்படுத்த முடியாம போற சூழ்நிலை வருது பாத்தீங்களா? அப்ப வாராகி உங்களுக்கு நிச்சயமா பெரிய அளவுல துணையா நிற்பாங்க. என்னால ஒண்ணுமே முடியலப்பா, எப்பா நாம அவ்வளவுதான்டா, இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, இல்ல நாளையோட எனக்கு மொத்தம் முடிஞ்சு போச்சு, எனக்கு அவ்வளவுதான், இனிமே என்னால செயல்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அம்மா நிச்சயமா காப்பாற்றுவாங்க. அது நம்ம 100% சொல்லலாம். சரியா? எனக்கே தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், டோட்டலா சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிற நேரத்துல நம்ம லைஃப் அப்படியே டோட்டலா மாறி நின்றுச்சு. அது அடுத்தது செகண்ட் பார்ட் ஃபுல்லாவே நம்ம அம்பாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யறது தான். அப்படி ஏன்னா அந்த நமக்கு காப்பாத்தி கொடுத்தது அந்த அம்மா தான், வாராகி அம்மா தான். அப்ப வாராகிக்கு என்ன செய்றீங்கன்னு ஒரு ஐயா கேட்டப்ப, ஆக்சுவலா நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு அவ்வளவுதான்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கட்டத்துல இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கும் போது, அப்போ ஒரு ஐயா சொல்றாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு எதுவுமே கெட்டதெல்லாம் நடக்காது, யாருமே உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு அம்மா உன்னை காப்பாற்றும், பயங்கரமா போராடும், உனக்காக என்ன வேணாலும் செய்யும், நீ அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறனப்ப. அப்ப நம்ம சொன்னது என்னன்னா, ஒரு 10 கோயில் கட்டும், வாய் தவறின்னு இல்லை, சொல்றோம், கொஞ்சம் பெருசா சொல்லுவோமே அப்படிங்கிறத, ஏன்னா எதையும் செய்ய மாட்டோம், அப்ப செய்ய போறது இல்லைங்கிற ஒரு இதுல தான் நம்ம சொன்னோம். எப்படியா இருந்தாலும் நம்ம லைஃப் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு இதுல, இது எப்பதான் எந்த சாமிடா நம்மளை காப்பாற்ற முடியும், எந்த சாமியாலையும் காப்பாற்றவே முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு. அப்ப நம்ம இந்த மாதிரி சொல்றாங்க,
ஏதோ ஒரு பைத்தியக்காரன் உளறான், சரி கொஞ்சம் பெருசா சொல்லுவோம் அப்படின்ட்டு சொன்னதுதான் ஒரு 10 கோயிலை கட்டுறான் அப்படின்ட்டு. ஆனா அப்போ அவர் சொன்னாரு, நீங்க வேணா பாரு, அந்த உன் வாழ்க்கையை அந்த அம்மா காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப நமக்கு பெரிய நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து இப்ப நிறைய பேர்த்த பார்க்கலாம், ஒரு தொழில் ஒன்றும் இல்லாம போய் நாசமா போய் உட்காந்துருக்கின்ற போயிட்டு, யோ உனக்கு நான் 10 நாள்ல நல்லா வரும்டானா அவன் நம்புவானா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சாதாரண தொழில் விஷயத்திலே சொல்றேன். இல்ல வேற ஏதாவது உடம்பு முடியாம போய் இன்னும் ஒரு 10 நாள் அவன் முடிஞ்சிருவான் அப்படிங்கும்போது நீ நல்லா வந்துருவ, உனக்கு ஒரு தெய்வம் காப்பாத்தணும்னா அவனுக்கு அந்த விட்டு போயிருக்கும், அந்த நம்பிக்கை விட்டு போயிருக்கும். அப்ப வந்து அந்த நம்பிக்கை விட்ட நேரத்துல எல்லாம் அவ்வளவுதான் விட்டு போன நேரத்துல அம்பாள் வந்து நிச்சயமா காப்பாத்துவாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு அப்படி காப்பாத்துறதுல எனக்கு தெரிஞ்சு நம்ம அம்பாள் வாராகி அம்மா தான் அந்த மாதிரி காப்பாத்துறது. அப்ப நம்ம வந்து எனக்கு பெருசா ஒரு ஐடியாவே இல்லை, சரி சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு. ஆனா அந்த ஐயா சொன்ன மாதிரியே அதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. நல்லது மட்டும்தான் நடந்தது. இப்ப என் கண்ணுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்டவனே தெரியல. அந்த அளவுக்கு மாறி போச்சு வாழ்க்கையை வந்து அப்படியே திசை திருப்பி நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கும். ஐயா எனக்கு வந்து இட பிரச்சனையா இருக்குது, என் இடமே கையை விட்டு போயிடும். நான் சொல்றது உண்மையாலுமே உங்க இடமா இருந்து சொல்றேன், சரிங்களா? நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஐயா எங்க இடம் பரிசா பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இடமா இருக்கும், புறம்போக்கு இடமா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என் தொழில் போயிடுச்சு அவன் சாராயம் குடிச்சிட்டு அலங்கிருப்பான், அதனால தொழில் லாஸ் ஆயிடும். நான் சொல்றது எல்லாமே சரியா இருந்து நான் ஒழுங்கா தான் நான் தொழில் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துங்க, ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் இல்லாமல் மூடிவிட்டான், சரிங்களா? இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது நேச்சர். நம்ம சும்மாவே வந்து ஏதாவது ஒரு இதில் வேணும்னே நம்ம லாஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி இயற்கையா ஏதோ நடந்தோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகிட்ட ஒருத்தன் வம்பு இருக்கிறான், நம்ம வந்து ஒரு அடி அடிச்சு போடுறோம், அதுல அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, உடனே நம்ம தூக்கி ஜெயில போட்டுருவான். நம்ம சூழ்நிலை உங்களை இப்படி ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிடும், சரியா? அப்ப அந்த நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, எவனாவது குறுக்க டப்புன்னு ஒருத்தன் போதையில வந்து நிற்பான், நம்ம டச் பண்ணிடுவோம், உடனே நமக்கு வந்து கேஸ் ஆகி போயிடும், சரிங்களா? நம்ம இன்னைக்கு வந்து என்னன்னாலும் நடக்கும் உங்களுக்கு. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு மூலையில போய் உட்கார வச்சிரும் அந்த சூழ்நிலையும், சரிங்களா? அந்த உங்களோட எண்ணங்களும் சரி, அந்த மாதிரிதான். அந்த நேரத்துலலாம் ஒண்ணுமே தோணாது நமக்கு. இப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வாராகி மட்டும் இல்லாம தடைய கொடுக்கிற அந்த ராகு கேது பரிகார ஆலயமாவும் இதை நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம். நான் உறுதியா சொல்லுவேன், இங்க வந்துட்டு ஒரு பஞ்சமி பூஜையில சங்கல்பம் பண்ணிட்டு போய், ஏன்னா இங்க நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரியும், கல்யாணம் ஆயிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, வெளிநாடு போயிருக்காங்க, சரிங்களா? ஒண்ணுமே முடியவே முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை, இப்ப கூட ஒரு பாப்பாலாம் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது பகவானோடு சேர்ந்த லகுவாராய் நம்ம உறுதியா சொல்ல முடியும். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அவ்வளவுதான்டா நம்ம வாழ்க்கை போச்சுங்கன்னு எப்ப அந்த கடைசி ஸ்டேஜ்ல இருக்காம பாருங்க, நம்பிக்கையே அற்று போச்சு, நம்பிக்கையே இல்லை, நம்ம அவ்வளவுதான்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவனை வந்து அப்ப நீங்க வேண்டுங்க, இந்த அம்மா கண்டிப்பா காப்பாற்றுவாங்க, சரிங்களா? நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் நம்மளால இனிமே முடியாதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவாங்க. அந்த சூழ்நிலையில நீங்க வாராகிய வழிபடுங்க, அம்மா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விடுங்க, அது அந்த அம்மா பார்த்துக்குவாங்க, சரிங்களா? அதனால கொஞ்சம் நீங்க வந்து அந்த கடைசி நேரத்துல எப்படியா இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு, ஒன்றும் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஒண்ணுமே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு தடவை அம்மா நீ பாருமா, உன்னை எப்படியாவது என்னை காப்பாற்றுமான்னு சொல்லுங்க, நிச்சயமா காப்பாற்றுவாங்க, சரிங்களா? இது மாதிரி நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். இது எனக்கு மட்டும் நடந்தது இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பேத்துக்கு அது மாதிரி நடந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாராகிங்கிறதே போராடக்கூடிய ஒரு அம்மா தான், எதிரிகள்கிட்ட மட்டும் இல்லை, உங்ககிட்ட உங்களை காப்பாத்துறதுக்காகவும் அந்த அம்மா போராடும், எந்த சூழ்நிலை ஏத்து கூட போராடும், சரிங்களா? நோய்கள்கிட்ட இருந்து போராடும், உங்களை வந்து முதல்ல வந்து சாதாரணமா விடாது, உங்களை புத்துணர்ச்சி ஆக்கி வைக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று தொழில் பண்ண வைக்கும், எதையாவது ஒன்று செய்ய வைக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும். முதல்ல உங்ககிட்ட இருந்து சோம்பேறித்தனத்தை எதிர்த்து போராடும், சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள் சரியில்லாத நண்பர்கள் அவனெல்லாம் காலி பண்ணி விட்டுரும், அதை காலி பண்ணிவிட்டு வெட்டி விட்டுரும், அவனா பக்கத்துக்கே வராத அளவுக்கு பண்ணி விட்டுருவோம், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவன்லாம் நம்ம கூட பழகவே முடியாது, அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணும், சரிங்களா? அது நமக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறமா சரியாயிரும். உங்களை முதல்ல உங்ககிட்ட இருக்கிற
அந்த கெட்ட பழக்கங்கள், அந்த ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறது, இதுல இருந்து முதல்ல உங்களை காப்பாற்றும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வெளியில வந்து இந்த மாதிரி எதிரிகள் இருப்பாங்க. அந்த எதிரிகள்ட்ட இருந்து காப்பாற்றும். அதே மாதிரிதான் உங்களுடைய, நான் வந்து அம்மா நீ பாத்துக்கம்மான்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் காப்பாத்தி கொண்டு வந்து நிற்போம். நான் சொல்றது தவறுகள் செய்யாத பட்சத்துல, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால வேற வழி இல்லாம ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணி நான் திருந்தணும்னு நினைக்கிற பட்சத்துல இருக்கவங்களுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். சரியா? தவறு பண்றதையே தொழிலா வச்சுட்டு இருக்கவனுக்குலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கு. எனக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை. என்னால வந்து சரியா செயல்பட முடியல. ஏன்னா உங்களுடைய மனநிலை சரியா இருக்கணும். அதுக்கு தான் கேது பகவான் இங்க இருக்காரு. உங்களுக்கு உடல் சரியா இருக்கணும். அதுதான் ராகு பகவான் இருக்கார். சரிங்களா? இது ஒருவேளை இதுல சரியா இல்லைன்னா அதை சரி பண்ணி தரக்கூடியது தான் இங்க லகுவராகி அம்மா அங்க இருக்காங்க. பஞ்சமியில வந்து கலந்துக்குங்க. சங்கல்பத்துல வந்து உட்கார முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தலையெழுத்து மாறும். சரிங்களா? அப்ப பார்த்துக்கோங்க. ஒருவேளை என்னால வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து தொடர்பு, அதாவது மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.